இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை அன்பு என்ற தலைப்பானது இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. அன்பு என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. ஆனால் கிடைக்கிறதா, கொடுக்க முடிகிறதா என்ற கேள்விக்கு பதிலற்று நிற்கின்றோம். அன்பு என்றால் என்ன? நான் அன்பு செய்கிறேனா? அன்பு செய்யப்படுகிறேனா? அன்பு செய்வது எளிதா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. காரணம், அன்பு தன்னையே இழப்பது. நான் என்னை இழந்து கொடுப்பதற்கு பெயர்தான் அன்பு. கணவன் தன்னையே இழந்து மனைவிக்கு கொடுப்பது, மனைவி தன்னையே இழந்து கணவனுக்கு கொடுப்பது, பெற்றோர்கள் தங்களை இழந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பது, பிள்ளைகள் தங்களை இழந்து பெற்றோர்களுக்கு கொடுப்பது. ஆக ஒருவர் தன்னை இழந்து மற்றவருக்கு கொடுப்பதற்கு பேர்தான் அன்பு. ஆனால் அத்தகைய அன்பு நம்மிடம், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதா என்றால் எனக்கு இருக்கலாம். சில குடும்பங்களில் இருக்கலாம், சிலருடைய வாழ்வில் இருக்கலாம். ஆனால் எல்லா பரவலாக இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். காரணம், சுயநலம் மேலோங்கி நிற்கிறது. ஆக இதை சரியாக புரிந்து கொள்ளும் விதமாக இன்றைய நற்செய்தி நமக்கு அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் சென்று எது முதன்மையான கட்டளை என்று கேட்க அவர் பழைய ஏற்பாட்டிலே உள்ள முக்கியமான ஜெபத்தினுடைய கட்டளைகளை சொல்லுகின்றார். ஒன்று, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு அன்பு செய். ஆக இந்த வார்த்தையை நான் கேட்டவுடனே எனக்கு நினைவுக்கு வந்தது புனித லீமா ரோஸ் என்ற அருட்சகோதரி. இவர்கள் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்வு இந்த அன்புக்கு ஒரு அடிப்படையாக அமைகின்றன. காரணம், இறைவனை அன்பு செய்வது முழு மனதோடு. இந்த முழு மனதோடு அன்பு செய்வதற்கு அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்றால், ஜெபம் செய்தார்கள், பல மணி நேரம் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தார்கள். இரண்டாவதாக ஒருத்தல் என்பது சாதாரண ஒருத்தல் அல்ல. உடைந்த கண்ணாடிகளை கீழே போட்டு, முட்களை போட்டு அதன் மீது படுத்து ஒருத்தல் செய்வது, தன்னை காயப்படுத்திக் கொள்வது. மூன்றாவதாக உணவு உண்ணாமல் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பது, பட்டினி கிடந்து ஜெபிப்பது. ஆக இது கடினமான ஒரு ஒருத்தல்கள் தான். ஆனால் இதை செய்திருக்கின்றார்கள். ஏன் இதை செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கின்றேன், என்னுடைய அன்பே அவர் மட்டும்தான், ஆக அவரை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று தன்னுடைய அன்பை பலிகளின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இரண்டாவது அன்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. ஆக உன்னை நேசிப்பது போல் உனக்கு அடுத்திருப்பவரை நேசி என்பதுதான். நான் என்னை நேசிக்கவில்லை என்றால் என்னால் அடுத்தவரை நேசிக்க முடியாது. ஆக இங்கே நாம் அந்த புனித லீமா ரோஸ் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த வேதனைகளை அனுபவித்தார்கள் அல்லவா, அந்த வேதனைகளை பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இரண்டாவதாக அந்த ஆன்மாக்களின் மீட்பு, இறந்து போன ஆன்மாக்களின் மீட்புக்காக தன்னுடைய வலியை தியாகம் செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய இல்லத்தில் இருந்த முதியவர்கள், நோயாளிகள், இவர்களுக்கு உதவி புரிகின்றார்கள். அந்த இல்லத்திலே அவர்கள் அதற்குரிய மருந்துகளை எல்லாம் பதப்படுத்தி இருக்கின்றார்கள். 15ஆம் நூற்றாண்டு நான் சொல்லக்கூடிய இன்றைக்கு எளிதாக போய் மருந்துகளை வாங்கி கொண்டு வரலாம். அன்றைக்கு பதப்படுத்தி அவர்களுக்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள், உடனிருந்திருக்கின்றார்கள். அதுபோன்று ஏழைகளுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவர்கள் இயேசுவை நான் அன்பு செய்கின்றேன், இறைவனை நான் அன்பு செய்கின்றேன் என்று ஜெபத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை. மாறாக ஆன்மீக உதவி செய்திருக்கின்றார்கள், பொருள் உதவி செய்திருக்கின்றார்கள், உடனிருந்து மக்களை வழிநடத்தி அன்பு செலுத்தி இருக்கின்றார்கள். ஆக இதுதான் அன்பினுடைய அடையாளம். தன்னையே கொடுப்பது, எந்த எதிர்பார்ப்பற்ற நிலையிலும் ஒருவரை நேசிப்பது. அத்தகைய அன்பு நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களிலே என்னை மற்றவர்கள் யாரும் அன்பு செய்யவில்லை என்ற ஒற்றை கேள்வியோடு நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோம். நான் தான் அன்பை கொடுக்க வேண்டுமே ஒழிய பிறர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வழிகளை தான் கொடுக்கும். நான் கொடுக்கின்ற பொழுது அதன் வழியாக நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆக இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஜெபத்தில் அதிக நேரத்திற்கும் செலவிட வேண்டும். ஏனென்றால் அன்பின் ஊற்றே இறைவன். அந்த உண்மையான அன்பு எனக்குள் வர வேண்டும் என்றால் அது இறைவனிடம்தான் வருமே ஒழிய என்னோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்து வருவது எளிதல்ல. ஆக இறைவனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டு அதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அன்பு செய்வதன் மூலமாக
உதவி செய்வதன் மூலமாக, பிறரோடு இருந்து உடனிருந்து செல்வதன் வழியாக, இன்னும் பல நிலைகளில் நாம் அந்த அன்பை கொடுக்கின்ற பொழுது நமக்குள் வருகின்ற அன்பு அது ஓவர்ஃப்ளோ ஆகி, அதாவது நம்முடைய இதயம் நிறைந்து மற்றவர்களுக்கு செல்லுகின்ற பொழுது நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், பிறர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக சிந்தித்தவர்களாக இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பத்தை நாம் ஒப்பு கொடுத்து இறைவன் கருத்தில் ஜெபிப்போம். இறைவனிடத்தில் அவருடைய அன்பை, ஆண்டவரே உம்முடைய அன்பை என்னுடைய உள்ளம், என்னுடைய உடல், என்னுடைய ஆன்மா, என்னுடைய நரம்பு, என்னுடைய சதை எல்லா இடங்களும் நிரப்பும் என்று கேட்போம். நிச்சயமாக இறைவன் செய்வார். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆம்.